வணக்கம் உறவுகளே, தமிழ்குடி சொந்தங்களே. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டம் ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசிக்கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்கும் ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணம் திராவிடர்கள், ஆரியர்கள், இவர்களுக்கு அடிமையாக வேலை பார்க்கும் அடியாட்கள், கூலிப்படையாக செயல்படும் கூட்டங்கள், அதிமுகவில் இருக்கும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள், திமுகவில் இருக்கும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள், பாஜகவில் இருக்கும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள், காங்கிரஸில் இருக்கும் ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள், ஆதிக்க ஜாதி எல்லாம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆணவ கொலைகள் செய்கிறார்கள். காதலிக்கவில்லை என்றாலும் கொலை செய்கிறார்கள், காதலித்தாலும் கொலை செய்கிறார்கள். ஆணவ கொலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டம் ரவுடியும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் ஜாதி போர்வையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இங்கே நமக்கு எல்லா பேருமே அடிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் மட்டும்தான் உயர்ந்த ஜாதி, நாங்கள் மட்டும்தான் ஆண்ட பரம்பரை என்ற ஆணவத்தை வைத்துக்கொண்டு எல்லா ஊர்லேயுமே ஒரு 5 வீடு தான் இருப்பேன், 10 வீடு தான் இருப்பேன். அவன் மற்ற எல்லா சமுதாயத்தையும் மிரட்டுறது, வெட்டுறது, குத்துறது, கொலை செய்கிறது, அவனுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, கேள்வி கேட்டால் ரவுடிகளை வைத்து மிரட்டுவது, ஜாதி வெறியை அப்படி ஆழமாக வச்சுருப்பேன். இதனால் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம் பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் ஒன்று திரண்டு அது போன்ற ஆண்ட பரம்பரை ஜாதி வெறி பிடித்தவன் எவனாக இருந்தாலும் விரட்டி அடிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அதிகாரத்திற்கு வர முடியும். நீங்களும் அனைத்து கட்சிகளிலும் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், மாவட்ட செயலாளர் வர வேண்டும். ஏனென்றா தனி தொகுதியில் அல்ல, பொது தொகுதியிலும் வரணும். ஏன்னா இனிமேல் இங்கே தமிழர்கள் தலித்து என்று சொல்லாதீர்கள், நாங்கள் எஸ்சி என்று சொல்லாதீர்கள். இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான நாடு. நாம் இங்கே எவனாலும் நாம் ஒதுக்கப்படவில்லை, நாம் தான் ஒதுங்கி வாழ்கிறோம். அதற்கு காரணம் பாஜகவில் இருக்கான், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற இந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த சில கூட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையாக தயாரிப்பான், ஜாதி வெறி பிடித்தவனாக தயாரிப்பான். அதே மாதிரி திராவிட கட்சியில் இருப்பான். அவன் என்னன்னா, இங்கே ஒவ்வொரு தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறவன், ஜாதி வெறி பிடித்தவன், தன்னுடைய ஊர்களில் இருக்கிற கோவிலுக்குள்ளே நுழைய விட மாட்டான். தன்னை என்ன பண்ண ஓட்டு வாங்கையில் மட்டும் எல்லா பேரையும் மாமே, மச்சான், பங்காளி, சித்தப்பா சொல்லுவான். நம்மெல்லாம் எல்லாம் ஒன்று தான் சொல்லுவான். ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே விட மாட்டான். அவ்வளவு ஜாதி வெறி அவனுக்குள்ளே இருக்கும். அவன் இந்த திராவிடன்னு சொல்லுவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட பரம்பரை, அந்த ஜாதி வெறி பிடித்தான். இது போக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் கொலைகளுக்கு காரணம், குற்றங்களுக்கு காரணம் அந்த ஆண்ட பரம்பரைகள், அந்த ஜாதி வெறி பிடித்தவர்களால் தான் அதிக உயிர்கள் பறி போயிருக்குது. அது எதற்காக அவர்கள் மற்ற சமுதாயத்தை கொலை செய்கிறாங்கன்னா, பதவி வெறி. எப்படியாவது இந்த சொத்தை கைப்பற்றணும், அதுக்கு ஒரு கொலை. எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், அதுக்கு ஒரு கொலை. எப்படியாவது அமைச்சர் ஆகணும், அதுக்கு ஒரு கொலை. எப்படியாவது மேயர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆகணும். அது போக காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, எல்லா இடங்களும் கடையில் கைப்பற்றணும், மீன் புத்தக கம்மாயை எடுக்கணும். இதுக்காகவே இவங்க இந்த ஆண்ட பரம்பரை, அந்த ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள் கொலை செஞ்சு இந்த தமிழ் சமுதாயத்தை பயத்தை உருவாக்கி தான் வளர்ந்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், இனி வருங்காலங்களில் பயப்படவே கூடாது. 10,000 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா வீடை எழுதி வாங்கிடுவாங்க.
10 லட்சத்தை கொடுத்துட்டு 1 கோடி ரூபா வீடை எழுதி வாங்கிடுவாங்க. கந்து வட்டி அடிப்படையில் மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் இனி வருங்காலங்களில் இந்த தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழர்களுக்கு யாருக்கு பிரச்சனை என்றாலும் ஒன்று கூட வேண்டும். நாய்க்கியர்களுக்கு அடியால் வேலை பார்க்கும், நாய்க்கியர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற கூட்டம்தான் ஆண்ட பரம்பரை என்று ஜாதி வெறியை தூக்கி தோல் போட்டுக்கொண்டு இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள். பாஜகவில் இருக்கிறவனுக்கு ஜாதி வெறி மத வெறியும் கொடிகட்டி பறக்கும். திமுகவில் இருக்கிறவனுக்கு ஜாதி வெறியும் அந்த ஆண்ட பரம்பரை என்ற வெறி இருக்கு. இதெல்லாம் நம்ம உடைத்து எறிவோம். தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் குற்றம் நடக்கிறதோ, எங்கேயெல்லாம் இந்த குற்றத்திற்கு யார் காரணமோ அந்த சமூகத்தை வருகின்ற 2026 தேர்தலில் ஒருவர் கூட வெற்றி பெறக்கூடாது. வெற்றி பெற்ற அதிகாரத்துக்கு வந்தால் தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியாது, தமிழ் சமுதாயம் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஆதிக்க ஜாதி வரி பிடித்தவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பழைக்க வந்தவர்களுக்கு வாக்களித்தாலும் நீ நிம்மதியாக வாழ முடியாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவோம். என்றும் உங்களில் ஒருவனாக செயல்படுவோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களை கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்றான், பஸ்ஸில் ஏறக்கூடாது என்று சொல்கிறான். இது போக நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறது இனி எந்த காலத்தில் நடக்காது. தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக தொடர்ந்து போராடுவோம். ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்துவோம். தமிழ் சமுதாயத்தில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் நான் ஒரு ஆள் அல்ல. நீங்கள் நினைக்கிறாங்க இங்கே இருக்கிற பூமிராஜா ஒரு ஆள் தன்னன்று. 1 கோடி பேருக்கு ஒரு வீரன், அது எங்கள் மாவீரன் அழகுமுத்துக்கோள் வாரிசு. அதுபோல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் போராடுவோம். என்றும் அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம். இந்த ஆண்ட பரம்பரை, இந்த ஜாதி வெறி பிடித்தவன், மத வெறி பிடித்தவனை ஒரு நாள் ஆதரிக்க மாட்டேன். என்றும் உங்களுக்காக போராடுவோம். தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.கே. பூமிராஜன். நன்றி, வணக்கம்.